சட்டமன்றம். சட்டமன்றத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவைகள் இருக்குது. என்னென்ன அவை? மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவையில் எத்தனை பேர்னா 543 + 2. மாநிலங்களவையில் வந்து 238 + 12. மக்களவை லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் ப்ளஸ் நியமனம். ராஜ்யசபாவில் மாநில பிரதிநிதிகள் ப்ளஸ் நியமனம். கூட்டத்தொடர். என்னென்ன கூட்டத்தொடர்கள்னா 3 முக்கிய கூட்டத்தொடர்கள். நிதிநிலை கூட்டத்தொடர் பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் நடத்தும். அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடக்கும். அடுத்து மக்களவை அதிகாரம், மாநிலங்களவை அதிகாரம். மக்களவை அதிகாரம்னு பார்த்தோம்னா நிதி முன்வரைவு மட்டுமே அறிமுகப்படுத்தும் அதிகாரம். அவசர நிலை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே. அமைச்சரவை மக்களவைக்கே பொறுப்பானது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற அதிகாரம். அதே மாநிலங்களவை சிறப்பு வந்து மாநில பட்டியல் விஷயங்களில் சட்டம் ஏற்ற நாடாளுமன்றத்தின் அதிகாரம் வழங்கல். உறுப்பு 249. புதிய அகில இந்திய தேர்வாணையம் உருவாக்க அதிகாரம். உறுப்பு 312. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் மாநிலங்களில் தொடங்கும். நிரந்தர அவை கலைக்கப்படுவதில்லை. மாநிலங்களில் உரிமைகள் பாதுகாக்க காவலான். அரசமைப்பை திருத்தி அமைக்க அதிகாரம் எதுல இருக்கு? மக்களவையில் இருக்கு. அடுத்து சட்டம் இயற்றும் நிலைகள். ஃபர்ஸ்ட் 3 வகையான நிலை இருக்கு. 4 வகையான நிலை. ஃபர்ஸ்ட் வந்து முதல் வாசிப்பு சட்ட முன்வரைவு அறிமுகம் அரசிதழில் வெளியிடல். அடுத்து 2வது வாசிப்பு விவாதம் + குழுவிற்கு அனுப்புதல் பொதுமக்கள் கருத்து. 3வது குழுநிலை தேர்வு குழுவின் பரிசீலனை அறிக்கை தயார். 4வது வந்து அறிக்கை நிலை ஒவ்வொரு உட்குறு விவாதம் இறுதி வடிவம். 5வது 3வது வாசிப்பு பெரும்பான்மை வாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் சட்டம். அடுத்து என்ன பார்க்குறோன்னா அதிகார பட்டியல்கள். ஒன்றியம், மாநிலம், பொது. ஒன்றியத்தில் உள்ளது என்னதுன்னா பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரம், வங்கி சேவை, ரயில்வே, அணுசக்தி. அதுவும் மாநிலம்னா விவசாயம், காவல்துறை, உள்ளாட்சி, நிலம், மது. அதே பொதுனா கல்வி, வனத்துறை, தொழிற்சங்கம், தத்தெடுப்பு, கலப்படம். அடுத்து சபாநாயகர். சபாநாயகர் யாருன்னா ஸ்பீக்கர், லோக்சபா. அவை நடவடிக்கை தலைமை, முடிவு செய்யும் வாக்கு, நிதி முன்வரைவு சான்றளிப்பு, உறுப்பினர் வெளியேற்றம், கூட்டுத்துறை தலைவர், கட்சி தாவல், தகுதி இழப்பு. இதுதான் சபாநாயகர். அடுத்து திருத்த சட்டம் வகைகள். டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். வகை 1 நாடாளுமன்றத்தின் தனிப்பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி. அடுத்து வகை 2 நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை. ஒவ்வொரு அவையிலும் 50% + உறுப்பினர் ஆதரவும் வாக்களித்தவர்களின் 2/3 ஆதரவும். 3வது வகை 3 சிறப்பு பெரும்பான்மை 80% + மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல். அடுத்து சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர். அடுத்து ஆளுநர். மாநில நிர்வாகம். நிர்வாக அதிகாரம் அமைச்சரவை நியமனம், மாநில அரசு தலைமை வழக்கறிஞர் நியமனம். அடுத்து சட்ட அதிகாரம் வந்து சட்டமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைப்பு, கலைத்தல், முன்வரைக்கும் ஒப்புதல். நீதித்துறையில வந்து அதிகாரம் வந்து குற்றத்தின் தண்டிக்கப்பட்டவருக்கு மன்னிப்பளித்தல், தண்டனை குறைத்தல். பாலம் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளிடையே பாலமாக செயல்படுகிறார். அடுத்த 543 மக்களவை தொகுதிகள். மாநிலங்களில் அதிகபட்ச இடங்கள் 250. ஆண்டு மாநிலங்களில் உறுப்பினர் பதவிக்காலம் 6. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களின் உறுப்பினர்கள் 18.